காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன் கிழமை 2/4/2025 சதுர்த்தி திதி காலை 7:49 வரை, அதன்பின் பஞ்சமி. கிருத்திகை நட்சத்திரம் பகல் 1:54 வரை, அதன்பின் ரோகிணி. பகல் 1:54 வரை அமிர்த யோகம், அதன்பின் சித்த யோகம். ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 முதல் 10 வரை. பகல் 1:30 முதல் 3 வரை. மாலை 4 முதல் 5 வரை. இன்று துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, கடன் சுமையால் சிரமப்பட்டவர்களுக்கு பெருமளவு குறைய இன்று வாய்ப்புண்டு. தொழிலை கண்ணும் கருத்துமால் செய்தால் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி செல்ல முடியும். நல்ல காரியங்களுக்கு சிலர் பொருளுதவி செய்வர். சகோதரன் அல்லது சகோதர வழியில் ஒற்றுமை மேலோங்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத நல்ல தகவல் கிடைக்கும். நிலம், பூமி போன்றவை எதிர்பார்த்த ஒரு நல்ல விலைக்கு பேசி முடிக்க வாய்ப்புண்டு. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோர் இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவர். புனித யாத்திரையில் பங்கு பெறும் திட்டம் உண்டாகும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும். திருமண பேச்சு கைகூடும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புண்டு. நீண்ட காலமாக இருந்த ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் சிலர் பயன்படுத்தி கொள்வீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, முக்கிய நபர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். தந்தை வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். சில விஷயங்களில் ஒற்றுமை சற்று குறைவாக தென்படுவது போல் தோன்றினாலும் நண்பர்கள் கைவிட மாட்டார். கோர்ட்டு வழக்குகள் நல்ல முடிவை தரும். மகன் அல்லது மகளால் விரயங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களை பங்கிடுவதில் சிறு பிரச்சனை உண்டாகும். உறவுகளுக்குள் உரசல் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணைவியரால் மகிழ்ச்சி உண்டு. தொலைதூர நல்ல தகவல் தேடி வரும். சொந்த தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திட்டமிட்ட காரியம் சற்று திசை மாறி செல்லும். மருத்துவ செலவு உண்டாகலாம். கணவன் மனைவி இடையே இருந்த ஒற்றுமை பலப்படும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் நல்ல முறையில் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்கள் எண்ணங்கள் இன்று ஈடேறும். எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும். உங்கள் பெயரிலோ மற்றவர் பெயரிலோ தொழில் தொடங்க சிலர் முயற்சிப்பர். இல்லத்தில் திருமண சம்பந்தமான பேச்சு முடிவாகும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு அது சம்பந்தமான நல்ல தகவல் இன்று கிடைக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பத்திற்கேற்றபடி பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய பங்குதாரர் வந்து இணைவர். பொருளாதார வளர்ச்சி மேலோங்கும். சுபகாரிய பேச்சு முடிவாகும். நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதை புலப்படும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். வீடு வாகனம் வாங்குவதற்காக செலவு செய்ய வாய்ப்புண்டு. மறைமுக எதிர்ப்பு தோன்றலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை.
எதிர்ப்புகள் தானே விலகும். நிதானமாக செயல்படுங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, எதிலும் விழிப்புணர்வுடன் இன்று செயல்படுவது நல்லது. ஊர் மாற்றம், வீடு மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே இருந்த எண்ணங்கள் மறுபடியும் கணவன் மனைவி உறவுகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகும். மகன் அல்லது மகளுக்கு தகுதியானதொரு வேலை கிடைக்கும். எடுத்த முயற்சி வெற்றி தரும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல சலுகை கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் உண்டாகும். தடைபட்டு வந்த நல்ல காரியம் தானாக முடிவாகும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்வு காண வாய்ப்புண்டு. எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும். நீண்ட நாட்களாக மருந்துண்டவர்களுக்கு அந்த தொல்லையிலிருந்து மீள வழிபிறக்கும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவர். நிதானத்துடன் சிந்தித்து செய்தால் செலவுகள் குறையும். நிச்சயிக்கப்பட்ட சில காரியங்களில் மாற்றம் உண்டு. பயணங்கள் ஓரளவு பலன் தரும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இல்லாவிட்டாலும் நல்ல பெயர் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு சிறு மாற்றங்கள் சஞ்சலத்தை கொடுக்கும். நீண்ட தூரத்திற்கு கிடைத்த மாறுதலால் நிம்மதி குறையலாம். பொருளாதார பற்றாக்குறை அகலும். உடல் நலன் சீராகி உற்சாகப்படுத்தும். எதிர்கால நலன் கருதி சில மாற்றங்களை செய்வீர். எடுத்த முயற்சியில் வெற்றி பெற முடியும். இல்லத்தில் ஒரு நல்ல காரியம் முடிவாகும். குடும்ப முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற முடியும். புதிய தொழிலில் முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர். புனித பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத நல்ல தகவல் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வளர்ச்சியில் சிறிய தளர்ச்சி உண்டு. உறவுகள் இடையே ஒற்றுமை காணப்படும். பண சம்பந்தமான பிரச்சனை சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுத்த புது முயற்சி நல்ல திருப்பத்தை தரும். எதிரிகள் உங்கள் வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படக்கூடும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தளர்ச்சி இருக்கும். பெரிய பிரச்சனைகள் இராது. சொந்த தொழில் செய்ய அசையா சொத்துக்களை அடமானம் வைக்க சிலர் திட்டமிடுவர். கடன் சுமை சற்று அதிகரிக்கும். திட்டமிடுதல் அவசியம். தொழில் தொடர்பாக எடுத்த புது முயற்சி எதிர்பார்த்த பலன் தர சற்று பொறுமை காக்க வேண்டி வரும். உறவினர்கள் இடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வரவை விட செலவு அதிகரித்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை சமாளிப்பர். சிலர் வாகனங்களை மாற்ற திட்டமிடுவர். எதிர்பார்ப்புகள் நிறைவேற பெரியோர் ஒருவர் கை கொடுப்பர். உறவுகள் இடையே சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது சில பிரச்சனைகளை தீர்க்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர்கள் பழைய பங்குகள் விற்பதில் அவசரம் காட்ட வேண்டாம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று பொருளாதார விஷயத்தில் பண விஷயத்தில் நிறைவு ஏற்படும். புகழ்பெற்றவர்கள் உங்களை தேடி நாடி வரக்கூடும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வெற்றி வாய்ப்புகள் அடுக்கடுக்காக வீடு தேடி வரும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தெய்வ வழிபாட்டால் மன நிம்மதி பெறுவீர். தொழில் முன்னேற்றம் மேம்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் முன்னேற்றம் உண்டு. அரசியலில் சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளோர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சுப விரயங்கள் ஏற்பட்டு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். சிலருக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் தேடி வரும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சொந்த தொழில் செய்வோர்கள் தற்போது நடக்கும் தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பர். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் வாய்ப்பு உண்டு. மகன் அல்லது மகள் சம்பந்தமான கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். எதை செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக இன்று செய்து முடிப்பீர். தொழில் வியாபாரத்தில் லாபம் குவியும். சில விஷயங்களில் துணிந்து முடிவெடுப்பீர். குடும்ப முன்னேற்றத்திற்காக வழி வகுப்பீர்.
அதிகார பதவியில் உள்ளவர்கள் ஆதரவுடன் பல நல்ல காரியங்களை செய்து முடிக்க முடியும். வீட்டில் சுபகாரியம் ஒன்று முடிவாகும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்லதொரு செய்தி கிடைக்கும். சொந்த தொழில் செய்ய சிலர் திட்டமிடுவர். அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பை சிலர் பெறுவர். புதிய முயற்சிகளில் தாமதம் இருந்தாலும் காரியம் கட்டாயம் கைகூடி வரும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, சொத்து சம்பந்தமான பேச்சில் சற்று இன்று தாமதம் உண்டு. உடன் பிறந்தவர்கள் அல்லது தூரத்து சொந்தங்களால் பிரச்சனை உண்டாகலாம். சொந்த வீடு கட்டி கொண்டு வருவோருக்கு கட்டிடப் பணியில் தாமதம் உண்டாகும். பணியாளர்களால் சிறு தொல்லைகளை சந்திக்க நேரும். சில பிரச்சனைகளில் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டி வரும். சொந்த தொழில் செய்வோர்கள் புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வாகன மாற்றம் செய்ய சிலர் திட்டமிடுவர். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் போக்கறிந்து நடந்து கொள்வது இன்று அவசியம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் எதிர்பாராமல் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம். பொருளாதார பற்றாக்குறை அகலும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். கூடுதல் நன்மைகள் பெற வாய்ப்புண்டு. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அசையா சொத்து வாங்கும் எண்ணம் கைகூடும். பொது வாழ்க்கையில் இருப்போருக்கு பொறுப்புகள் தேடி வரும். அலுவலகத்தில் கேட்ட சலுகையை சிலர் பெறுவர். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு உண்டு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் திருப்தி தரும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து தொழில் செய்ய சிலர் திட்டமிடுவர். புதிய முயற்சியில் வெற்றி பெற பெரியோர் ஒருவர் கை கொடுப்பர். திருமண தடை விலகும். தெய்வ பிரார்த்தனைகளை செலுத்த வாய்ப்புண்டு. ஆன்மீக பயணம் செல்லும் எண்ணம் அதிகரிக்கும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். சகோதரருடன் இருந்த பிரச்சனை தீர வாய்ப்புண்டு. புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். கலைத்துறையில் நாட்டம் உண்டாகும். அரசியலில் இழந்த பதவிகளை பெற மீண்டும் முயற்சிப்பர். தொழில் முயற்சி வெற்றி தரும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகத்தால் மகிழ்ச்சி உண்டாகும். சொந்த வீடு கட்டி குடியேறும் எண்ணம் கைகூடும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் இருந்த அதிருப்தி விலகும். பொருள் விரயங்கள் சரியாகும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, பயணங்களால் சிறு விரயம் உண்டாக வாய்ப்பு உண்டு. ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் பெற நீங்கள் முயற்சிப்பீர். புதிய பங்குதாரர்களால் சிலருக்கு தொல்லை வந்து சேரும். பூமி வாகனங்கள் வாங்கும் பொழுது வில்லங்கம் பார்த்து வாங்குவது நல்லது. அன்னையின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். சொந்தங்கள் இடையே இருந்த கசப்பு மாறும். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஏமாற்றங்கள் விலகும். தொழில் போட்டி அதிகரிக்கும். நண்பர்கள் வார்த்தைகளால் பகைவராக மாற வாய்ப்புண்டு. வார்த்தைகளில் கவனம் தேவை. வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவு தள்ளி போகும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோர் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவது நல்லது. தேவையற்ற வீண்பழி தேடி வரும். குடும்ப முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்திற்கு தேவையான அதிநவீன பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவர். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, சில விஷயங்களில் சிறு சிறு தடுமாற்றங்கள் என்று தென்படும். எதையும் யோசித்து செய்வது நல்லது. வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் கூடுதலாக தேடி வரும். ஆனால் விரயத்துக்கேற்ப வருமானம் வருவதால் பதற்றம் அடைய வேண்டிய அவசியமில்லை. தெய்வ வழிபாடு செய்வதால் திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். குடும்ப பிரச்சனையும் குறையும். கொடுக்கல் வாங்கலில் திடீர் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் தென்படும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். உடன்பிறப்புகளால் நன்மை உண்டு. கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பிரச்சனைகள் அகலும். பணி நிரந்தரமும் அல்லது எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். எடுத்த முயற்சி வெற்றி தரும். பொது வாழ்க்கையில் உள்ளோர்கள் இழந்ததை மீண்டும் பெறுவர். ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். கல்யாண கனவுகள் சிலருக்கு நிறைவேறும். இளைய சகோதரர் உடன் இருந்த பிணக்கு முறையும் இணக்கங்கள் நல்ல முறையில் இருக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பங்குகள் நல்ல முறையில் விற்க வாய்ப்பு கிடைக்கும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.